கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா கிருபை உன்னை மேன்மைப்படுத்தும். நல்ல கவனிங்க, மனுஷங்க உங்களை மேன்மைப்படுத்தணுமா, தேவன் உங்களை மேன்மைப்படுத்தணுமா? இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. மனுஷங்க உங்களை மேன்மைப்படுத்தினாங்கன்னா, எந்த மனுஷன் உங்களை மேன்மைப்படுத்துகிறானோ அந்த மனுஷன் உங்களை கொண்டு விடுவான். 2 வசனத்தை உதாரணமாய் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். எஸ்தர் 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அகாஸ்வேர் ராஜா ஆமான் என்கிற மனிதனை எல்லாருக்கும் மேலாக, பிரபுக்களுக்கு மேலாக மேன்மைப்படுத்தினான். இப்போ இவனுக்குள் ஒரு பெரிய மேன்மை வந்தது, பெருமை வந்தது, அகந்தை வந்தது, ஆணவம் வந்தது, மேட்டிமை வந்தது. ஆனால் நாள் ஒன்று வந்தது. எஸ்தரின் புத்தகம் 7வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா, அத்தே மனிதனை, அத்தே ஆமானை அகாஸ்வேர் ராஜாவே தூக்கில் போட்டார். அவருடைய உக்கிரகம் ஒளிந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எந்த மனுஷன் உயர்த்தினானோ அந்த மனுஷன் கொன்னுருவான். ஆனால் கிருபை ஒரு மனுஷனை உயர்த்திட்டினா அந்த கிருபையை உங்களை விட்டு கத்த ஒரு நாளும் எடுக்க மாட்டான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை உயர்த்துகிறது கிருபை. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, என்னை மேன்மைப்படுத்துகிற உங்கள் கிருபை எனக்கு வேணும். உங்கள் வாழ்க்கையில் கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டிட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக, புகழ்ச்சியாக, கீர்த்தியாக வைப்பார். மாற்றமே இல்லை. யாத்திராகமம் 33:16ஆம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உமது கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? ஆகையால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் மேன்மையானவர்கள் என்று விளங்கும். கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவான். கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாரையும் பார்க்கலும் விசேஷித்தவர்களாக இருப்பீங்க. ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து அன்பு மகள் சொல்லுகிறான், நீ எப்படி இவ்வளவு எல்லாத்துலேயும் அவார்டில் ஃபஸ்ட்டு வந்து கேட்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டா, கிருபாய். என்னை மேன்மைப்படுத்தினது அவருடைய கிருபாய். இதற்கு நான் தகுதியற்றவள், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அவருடைய கிருபாய். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உதாரணமாக 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாஸ்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள் மாறும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் 3 முறை ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவருடைய பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார் கர்த்தர். பவுலுடைய ஆன்சர் என்ன தெரியுமா? என் பலவீனத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா என் பலவீனத்தில் அவருடைய கிருபை இருந்துச்சுன்னா அதுவே எனக்கு மேன்மை. அந்த கிருபை என்கிட்ட வர்றதுக்காக என் பலவீனத்தை குறித்து நான் கவலைப்படலை, நான் மேன்மையாக என்றேன். உங்கள் வாழ்க்கையில் கிருபை மட்டும் இருந்துச்சுன்னா போதும், கர்த்தர் உங்களை உங்கள் சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், நீங்கள் வேலை பார்க்கிற இடம் அத்தனையிலும் மேன்மைப்படுத்துவான். கேளுங்க, ஆண்டவரே என்னை மேன்மைப்படுத்துகிற கிருபையினால் என்னை நிரப்பும்.
என்னை மேன்மைப்படுத்துகிற கிருபையினால் என் குடும்பத்தை நிரப்பும். ஆண்டவரே, எங்களை மேன்மைப்படுத்துகிற கிருபையினால் என் பிள்ளைகளை நிரப்பும். கர்த்தர் இப்பொழுதே அவருடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். விசுவாசத்தோடு கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, கிருபையாயிருப்பீராக, எங்கள் மேல் கிருபையாயிருப்பீராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதம் 136:1 சொல்கிறது போல உம்முடைய கிருபைவர்களை தாங்கட்டும், உம்முடைய கிருபைவர்களை பலப்படுத்தட்டும், உம்முடைய கிருபைவர்களை மேன்மைப்படுத்தட்டும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்களை மேன்மைப்படுத்தும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.